ஒரு நல்ல தலைவன் வேண்டும் என நடிகர் யோகி பாபு வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு மற்றும் அவரது மனைவி மஞ்சு பார்கவியுடன் சென்று சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் வாக்கு செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய யோகி பாபு, மக்களுக்கு நல்ல தலைவர் வேண்டும், இதற்காக அனைவரும் வாக்களித்து நாட்டை காக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல தலைவர் தேவை. கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு பண்ணணும், நாட்டை காப்போம். நன்றி. ஓட்டு. தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்றது. இந்நிலையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது தாயாருடன் சென்று வாக்கு செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த தேர்தல் 2 கட்சிகளுக்கும் எதிரான தேர்தல் அல்ல, சங் பரிவார் மற்றும் இந்திய மக்களுக்கு இடையேயான தர்ம யுத்தம். தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். கூட்டணி பலம், திமுக அரசின் 3 ஆண்டுகள் நலத்திட்டங்கள், இந்தியா கூட்டணியின் நோக்கங்களால் எங்கள் அணி மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசியவர், In every elections, I used to vote here only. Just now, I voted along with my mother. My people belongs to my native place are voting smoothly. I am going to visit other polling stations all over the constituency till 6 p.m. I believe that people of Tamil Nadu will support DMK headed alliance in this session. வாக்குப்பதிவு மையங்களுக்கு நேரில் சென்று இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் பார்வையிட்டார். வேலூர் மாவட்டம் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் வேலூர் மக்களவைத் தேர்தலில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இவர் கொணவட்டம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று பார்வையிட்டார். அப்போது போதிய அளவில் வெளிச்சம் இல்லாததால் உடனே நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 2வது வாக்கு இயந்திரம் இருட்டில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை வெளிச்சத்தில் வைக்கும்படி வாக்குச்சாவடி மைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினேன் என்றார். மேலும் மக்களை தலைநிமிர்ந்து வாழ்வதற்கான வசதிகளை 70 ஆண்டுகளாக ஆட்சி செய்த யாரும் முன்னெடுக்கவில்லை. 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கடற்கரை ஓரம் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது என விமர்சனம் செய்தார். மேலும் பேசியவர், பல இடங்கள்ல விவிபேடு வெளிச்சம் பட்டாக்க அது வேலை செய்யாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த பேசாம பேப்பர்ல நடத்திட்டு போனாம்ல, குறைபாடு இருக்குல்ல. இப்போ விவிபேடுல வெளிச்சம் பட்டா கேட்குறீங்களா? தினத்தந்தி நிருபர் அவர்களே நல்லா கேட்டுக்குங்க. விவிபேடுல வெளிச்சம் பட்டா மிஷின் வேலை செய்யாதுங்கிறாங்க. அப்போ குறைபாடு இருக்கா இல்லையா? அப்போ ஓட்டு போடுற மக்களுக்கு வெளிச்சம் வேணுமா இல்லையா? சிம்பிள் மேல சிம்பிள் 2வது மிஷின்ல சுத்தமா வெளிச்சம் இல்லை, இருட்டில் வச்சிருக்காங்க. விவிபேடுல வெளிச்சம் பட்டா மிஷின் வேலை செய்யாதுங்கிறாங்க. அப்புறம் பார்க்குறவனுக்கு சின்ன தெரியணுமா இல்லையா? அதை நான் சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் விலைக்கு வெளிச்சம் படுற மாதிரி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் எங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளது என காட்பாடியில் வாக்களித்த பின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் ஆகியோர் குடும்பத்தோடு சென்று வாக்களித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு முதல்கட்ட தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. நிச்சயமாக மத்தியில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. மேகதாது கட்டக்கூடாது என்பது கர்நாடகாவின் தயவுதாட்சியாகம் அல்ல, அது தமிழகத்தின் உரிமை என்றார். மேலும் பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவிற்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளதோ அதே அளவிற்கு தமிழகத்திற்கும் உரிமை உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாங்கள் இது குறித்து பல்வேறு வழக்குகளை நாங்கள் போட்டிருக்கிறோம்.
மேகதாது கட்டக்கூடாது என்பது ஏதோ அவர்களுடைய தயவுதாட்சியத்துக்காக அல்ல, அது தமிழ்நாட்டுடைய உரிமை. தமிழகத்துக்கு தண்ணீர் வருகிற பகுதியை அது மறிக்கிறது. அதில் தமிழகத்துக்கு வருகிற தண்ணீரை தேக்கி நாங்கள் தடுக்கிறோம்கிறார்கள். அது நடவாத காரியம். அங்கே நாங்கள் பெங்களூருக்கு தண்ணி எடுக்கிறோம், அந்த ஊருக்கு எடுக்கிறோம்னு சொல்வார்களே தவிர நடக்காது. இது குறித்து நான் 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் இலாக்காவை பார்த்திருக்கிறேன். எனவே இந்த செய்திகள் எனக்கு சாதாரணமாக தெரிகிறது. நண்பர் சிவகுமாருக்கு புதியதாக வந்திருக்கிறார், ஒரு புது வேகம் என்பதை நான் உணர்கிறேன். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தனது வாக்கை சொந்த கிராமமான களிக்கப்பட்டியில் செலுத்தினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், வாசுதேவநல்லூர், தென்காசி, கடையநல்லூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ களிக்கப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.